நம்மை பற்றி நமக்கு ஒரு நம்பிக்கை, கடவுளிடம் நமக்கு ஒரு நம்பிக்கை, அயலாரிடம் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது இல்லை என்றால் ஒருவன் இந்த உலகத்திலே நலமாக வாழவே முடியாது. எனவே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம். ராத்திரி உறங்க போகும்போது பாருங்கள், நாளைக்கு விழிப்போம் என்ற நம்பிக்கையில் தான் தூங்க போகிறோம். ஆனால் விழிப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் தூங்கும்போது என்ன செய்கிறோம்? நாளைக்கு கண்டிப்பாக விழிப்போம் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வு தொடர்ந்து போக முடியாது. எனவே நம்பிக்கை தொடங்கி வளர்த்தரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது உங்களை பதிய வைப்போம். அதாவது என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் வேதனைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், அவமானங்கள் நிந்தைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை வந்து பார்க்கணும்? அந்த சிலுவை நோக்கி பார்க்கணும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு பார்த்தீர்கள்னா அங்கிருந்து நமக்கு விடுதலை வரும். கரங்களை கட்டு. சும்மா கோயிலில் ஏன் நீங்கள் சிலுவை வைத்திருக்கார்கள்னா, உள்ளே வர்றவங்க முதல்ல எதை பார்க்குறோம்? எந்த கோயிலில் போனாலும் சிலுவை தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எதற்காக? அது நம்பிக்கையின் சின்னம். இதை நம்பி வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. இதை நம்பி பார்க்கிறவர்கள் அவர்கள் மீட்படைவார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே இஸ்ராயல் மக்கள் பாருங்கள், அவங்க மறுபூமிக்கு வரும்பொழுது, அவர்கள் செங்கடலை கடந்து மறுபூமிக்கு வரும்போது ஆண்டவர் அவர்களை நடத்தி வரும்பொழுது அவர்களுக்கு சாப்பாடு என்ன கொடுத்தார்? அவர் மன்னா கொடுத்தார். மன்னா கொடுத்து அவங்களுக்கு ஒரே முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன இந்த சாப்பாடு? ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. முறுமுறுத்து அவர் ரெகுலராக காலையில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இது என்ன சாப்பாடு? அங்கே நாங்கள் கறி சாப்பிட்டோம், அங்கே நாங்கள் நல்ல என்ன விதவிதமாக சாப்பிட்டோம், இது ஒரே உணவைத்தான் சாப்பிட்றோம் அப்படின்னு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி சகரங்க என்ன செய்தார்? கொத்தி சாகடித்தார். இப்பொழுது அந்த மக்கள் மோசையோடு போய் சொல்வார்கள், ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் தவறு செய்தோம், ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தோம், அதனால் அவர் எங்களுக்கு என்ன செய்தார்? எங்களை தண்டித்து விட்டார் என்று சொல்வார். அப்போ ஆண்டவருக்கு எதிராக தவறு செய்ததுனால தவறுனா ஆண்டவர் என்ன சொல்வார்? மோசை கூப்பிட்டு, ஒரு கொள்ளிவாய் பாம்பை நீ செய்து நீ அதை உயர்த்தி அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மீட்பு பெறுவார்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த கொள்ளிவாய் பாம்பு இன்னைக்கு பிரிவினை சபையில் போகிறாங்களே எல்லோரும் நான் பாருங்கள். பிரிவினை சபையில் நம்மளை இதை வந்து சிலை வழிபாடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் பிரிவினை நம்மளை அவங்க சொல்கிற குற்றமே அதுதான், சிலை வழிபாடு என்று. அந்த கொள்ளிவாய் பாம்பை பார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அது சிலை வழிபாடு இல்லையா? நீ அதை படிக்கத்தான் சொல்ற. அதுபோல தான் இந்த சிலுவை இல்லை, இயேசு ஆண்டவர் எப்பொழுது சாகடிக்கப்பட்டாரோ அந்த சிலுவை அது உயர்த்தப்பட்டது. அதை பார்க்கிறவர்கள் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று எவ்விதமாக கொள்ளிவாய் பாம்பை பார்த்த பொழுது அந்த பாம்பின் கடியிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்களோ அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அருமையான ஒருவேளை நோயாக இருக்கலாம், பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது சாபமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சிலுவையை நோக்கி நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய பிரச்சனைக்கு விடுதலை உண்டு. இதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. அதனால்தான் இந்த சிலுவை எல்லா கோயிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்ப்பவர்களுக்கு மீட்புண்டு. அது ஒரு நம்பிக்கை சின்னம். எனவே சிலுவை இருக்கிற இடத்துல தைரியமாக போகலாம், அங்கே சாத்தான் வராது. அதுதான் உங்கள் கழுத்தில் ஒரு சிலுவை போடுங்கன்றது. உங்கள் கழுத்தில் ஒரு சிலுவை போடுங்கன்றது. சாத்தான் சிலுவை பார்த்தா மிரளுவான், மற்ற எதுக்கு பயப்பட மாட்டான். எதுக்கு பயப்படுவான்? இந்த சிலுவையை மட்டும் பார்த்துட்டான்னா அவன் மிரளுவான். நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா உங்களை சாத்தான் பிடிக்காது. அதனால் சாத்தான் கிட்ட வரமாட்டான், அவன் பயந்து போயிடுவான்.
எப்பவும் கழுத்தில் நான் அதை சொல்லுவேன், பெரியவங்க ஒரு ஜெவமாலை போடுங்க, ஜெவமாலையில் ஒரு சிலுவை இருக்கட்டும். ஏன்னா ஆனால் ஜெவமாலையில் சிலுவை இருக்கான்னு பார்த்துக்கிடணும். ஏன்னா அது உங்களை அறியாமலே அத்து போட்டுரும். நீங்கள் ஜெவமாலை இருக்குன்னு தான் அனுப்பிய அந்த சிலுவையை மட்டும் அத்து போட்டிருக்கேன். அது சாத்தா அந்த மாதிரி செய்வான். அதனால எப்பவும் நீங்கள் ஒரு சிலுவையை கழுத்தில் பிள்ளைகளுக்கும் போட்டு விடுங்க. போடுறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க நல்வாழ்வுக்கு ஒரு நம்பிக்கை. அது அப்போ நம்முடைய இந்த உலகத்தில் நாம் நலமாக வாழ வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை வேண்டும் என்றால் அது ஒரு நம்பிக்கையின் சின்னம். கரங்களை தட்டுங்க. சிலுவை என்பது நம்பிக்கையின் சின்னம். எனவே அதை நோக்கி பார்ப்பவர்கள் விடுதலை பெறுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் சிலுவையே நல்மரமே ஒரு பாட்டு பாடிங்க, பார்த்துருக்கீங்களா? சிலுவையே நல்மரமே அதன் நிழல் அடைக்கலமே. ஒரு பாட்டு பாடுவோம் கோயிலில், கேட்டிருக்கீங்களா? பெரிய வெள்ளிக்கிழமை பாடுவோம். சிலுவையே, அந்த பாட்டு புத்தகம் இருக்காமா? வேறு பெரிய பாட்டு புத்தகம் கையில் இருக்கான்னு பாருங்கள். பாடவர்கள் சிலுவை நல்மரமேன்னு பாட்டு இருக்கான்னு பாருங்கள். எனவே நமக்கு சிலுவை என்பது ஒரு நம்பிக்கையின் சின்னம். எபிரேயர் 12:2 அதை தான் சொல்கிறார். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துவரும் அதை நிறைவேறுவருமான இயேசுவின் மீது உன் கண்களை பதிவைப்போம். அவர் தாம் என்ன அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த சிலுவை நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்குறது. அது ஒரு ஒப்புரவின் சின்னம். கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை உருவாக்குவது இந்த சிலுவை தான். இந்த சிலுவை இல்லைன்னா கடவுளோடு நம்ம ஒப்புரவாக முடியாது. இந்த சிலுவையை பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு நாம் மனம் திரும்பி கடவுளோடு ஒன்றிப்பது. எனவே அது ஒரு ஒப்புரவின் சின்னம்னு சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:19 படியுமா? 2 கொரிந்தியர் 5:19. 2 கொரிந்தியர் 5:19 படி. பொருட்படுத்தாமல் கடவுளின் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அப்போ உலகின் குற்றங்களையும் பொருட்படுத்தாமல் நம்ம தவறு செய்தாலும் அதை மன்னிக்கிற கடவுள் அந்த சிலுவையில் தான் அவர் நினைச்சதார். அவர் அறைந்தவர்களையெல்லாம் பார்த்து சொன்னார், அவரை பரியாசம் அடித்தவர்களை எல்லாரையும் பார்த்து சொன்னார், தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. நீங்கள் யாராவது அப்படி அது நினச்சி பார்த்துருக்கீங்களா? வீட்டில் சின்ன சின்ன பேருனாலும் கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க இல்லையா? ஆனால் அவர் சொன்னார், அவரை ஆணி அரைஞ்சவனை, அவரை காரி உமிழ்ந்தவனை, தோளில் சிலுவை சுமக்க வைத்தவனை, முள்முடி சூட வச்சவனை, சாவுக்கு தீர்ப்பிட்டவனை, அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனோடு நம்மை ஒப்புரவாக்குவது அந்த திருச்சிலுவை தான். இந்த திருச்சிலுவை மரணம், அவர் இயேசு ஆண்டவர் சிலுவையை இருக்க இல்லைனா நமக்கும் கடவுளுக்கும் என்ன இருக்காது. ஏனென்றால் அந்த சிலுவையில் 3 காரியம் அவர் எடுத்துக்கொண்டார். ஒன்று நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை கையளித்தார். பாருங்கள், ஏசாயா 53:3-4 படிக்குமா? 53:3 பழைய ஏற்பாடு. ஏசாயா 53:3-4 படியுமா? நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு நம்முடைய நோய்களை அவர் இந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பாவத்திற்கு மீட்பு, நோய்க்கு மீட்பு, பாருமா, சாபத்திற்கு மீட்பு. நாம் நம்முடைய மூதாதையருடைய சாபங்களை அவர் இந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பல நேரங்களில் சாபத்தின் அடையாளம் பல பிள்ளைகளுக்கு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வியாதி சாபத்தின் அடிப்படையில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த சிலுவையில் இயேசு சாபத்தை எடுத்துக்கொண்டபடினாலே அந்த சாபம் இந்த பிள்ளையை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு ஜெபிக்கும்போது அதை சொல்லி ஜெபிக்க. படியுமா பார்க்கலாம்? எடுத்துட்டியா?
ஆ ம் 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 பார்த்தீங்களா, நம்ம குற்றங்களையெல்லாம் அவர் தாங்கி கொண்டார். பாவத்திலிருந்து மீட்பு, நம்முடைய நோயிலிருந்து மீட்பு. எனவே இது இவர் இப்படி செய்ய போகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி செய்தார். அப்போ சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் மூன்றிலிருந்தும் நமக்கு மீட்பை கொண்டு வந்தவர் இயேசு ஆண்டவர். எனவே அவர் மீட்பின் சின்னமாக நாம் அவரை எடுத்துக்கொடுறோம். பாருங்கள், உலகின் குற்றங்களை இதெல்லாம் நம்மளிருந்து எடுத்துட்டு நம்ம கடவுளோடு அவர் ஒப்புரவாக்குறார். அப்போ நம்ம சிலுவை அது ஒரு சாதாரணமாக ஒரு ஆர்டினரியாக எடுத்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் மேலான ஒரு இது பாக்கியம் நமக்கு சிலுவை தான். அதனால்தான் சிலுவை அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அதில் சிலுவையை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்கள், இந்த சிலுவைக்கு இருந்தால் தான் ஆராதனை செய்ய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், என்ன பாருங்கள், அங்கே சிலுவை இருந்தால்தான் நீங்கள் ஆராதனை பண்ண முடியும். இங்கே கோயிலில் போனோன்னே அந்த கோயிலில் சிலுவை இல்லைன்னா நீங்கள் ஆராதனை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. சிலுவைக்குத்தான் ஆராதனை. ஏனென்றால் அவர் கடவுள். அவர் கடவுள் தன்மையில் இருந்தவரான அப்படின்னாலே, சிலுவையில் அவர் இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் ஆராதனை செலுத்த கடமைப்பட்டோம். ஒரு சாதாரண கூட்டம் அங்கே நம்ம ஆராதனை செய்ய முடியாது. கவிழ்ந்து நாம் சாஸ்தாங்கமெல்லாம் விழுந்து ஒன்றும் ஆராதனை செய்ய முடியாது. சும்மா பாடிக்கலாம், அவ்வளோதான். ஆராதனை சிலுவைக்குரியது. எனவே தான் ஒவ்வொரு கோயிலையும் சிலுவை நடுப்பீடத்தில் வைத்திருக்கிறது. பார்த்தீங்களா, முன்னாலாம் சைடில் இருக்கும், இப்போ அப்படி இல்லை. நடுப்பீடத்தில் சிலுவை தான் இருக்கு. அந்த சிலுவை தான் கடவுள், அவர் ஆராதனைக்குரியவர். எனவே அவரை நாம் ஒவ்வொருவரும் ஆராதிக்க வேண்டும். அவர் நம்பிக்கையின் சின்னம் மாத்திரமல்ல, அவர் மீட்பின் சின்னமும் கூட. எனவே அவரை நாம் ஆராதனைக்குரியவர் அவர். நாம் ஒவ்வொருவரும் அவரை நாம் ஆராதித்து அவரோடு நாம் ஒப்புரவாக்க வேண்டும். கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குவது அந்த சிலுவை அறிவாங்க. நாலாவதாக, சிலுவை ஒரு அமைதியின் சின்னம். என்ன சின்னம்? அமைதி. நம்மெல்லாம் சத்தம் போட்டுட்டு தாறு மாற பேசுகிறோமே, அப்படி அல்ல. அவர் என்ன செய்யலை, வாய் பேசவே இல்லை. ஒரே ஒரு தான் என்ன பேசினாரா, என்ன இப்படி அரைஞ்சிட்டே ஒன்று யாரையா பேசினாரா? இல்லை. அது ஒரு அமைதியின் சின்னம் என்று சொல்கிறார்கள். சிலுவை என்பது கொலோசியர் 1:2 படியுமா, 1:20 பாருங்கள். கொலோசியர் 1:20 படி. சிலுவையில் இயேசு சிந்தியதால் அமைதி நிலைநாட்டவும் விண்ணுள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் நம்மோடு ஒப்புரவாக்கி சகல திருவிழா கொண்டார். ஆண்டவர் சிலுவையில் அவர் இயேசு ஆண்டவர் மறிக்கலைன்னா கடவுளுக்கு நமக்கு தொடர்பு இருக்காது. நான் சொன்னேன், எனவே இது ஒரு அமைதியாக கடவுளோடு நம்முடைய ஒப்புரவாக்கள் தான் இந்த சிலுவை. எனவே இது ஒரு அமைதியின் சின்னம். இப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். வீட்டில் கூச்சல் போடுறது வீணா. அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் சில பெண்கள் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கூச்சல் போடுவாங்க. ஒரு காரியம் இருக்காது, ஆனால் கூச்சல் போடுவாங்க. தயவுசெய்து நான் இப்போ எப்போவுமே உங்களுக்கு சொல்லுங்கள், பெண்களுக்கு வசிய மருந்து 2. எதெல்லாம் சொல்லுங்கள்? பெண்களுக்கு வசிய மருந்து எது தெரியுமா? அப்போது உங்கள் இப்போ மாப்பிள்ளையில் வசியம் பண்ண தெரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு 2 மருந்து வேதத்தில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாப்பிள்ளை வசியம் பண்ணாக்க 2 மருந்து எல்லோரும் நான் சொல்லித்தாரேன். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. தெரியுமா? தெரியாது. எத்தனை வருஷமும் அறிய நான் எத்தனை விட சொல்லுங்க. பெண்களுக்கு வசிய மருந்து 2. எப்படிப்பட்ட கணவனை, குடிகாரனாக இருக்கலாம், முரடனாக இருக்கலாம்,
பாவம் எப்படி அவங்க மூர்க்கனாக இருக்கலாம். அவனை எல்லாம் வசியப்படுத்துவதற்கு நமக்கு 2 மருந்து. ஒன்று